இதான் நம்ம ஜாமக்காரன் குணம் வந்தாப்புல அந்த சபையவே க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. போங்கடான்ட்டு நான் பாட்டில் வேலைக்கு போய் நிம்மதியாக இருக்கேன். ஒரு ஆள் திருந்து நான் பத்தல, சபையை கட்டி காணிக்க வாங்கி என்ன ஆக போகுது? அதுக்கு 4 அன்னைக்கு சோறாக்கி நான் 10 பேருக்கு சாப்பாடை போட்டு சத்தியத்தை சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்புறம் அந்த 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு பிரச்சனை வருது. வாங்க 10 பேர் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு, என்கிட்ட எவ்வளோ இருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு, போடுங்க அந்த ஆளுக்கு கொடுங்க அப்படின்னு சட்டத்தை மாற்றிடுவோம்ல, சபையாயிரும்ல. போய் சொல்றேன் சாமக்காரன் குணாவுக்கு அப்படி ஒரு அமைப்பு வந்துடும். 10 பேர்ல ஒரு ஆளுக்கு கஷ்டம்னா எல்லாரும் சேர்ந்து போட்டா அந்த ஆள் கஷ்டம் தீர்ந்துரும்ல. அதான சபை. இப்படித்தானே இருந்துச்சு ஆதிகால அப்போஸ்தலர் சபை. இன்னைக்கு சபை அப்படித்தானே இருக்கணும். கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மாற்றுத்திறனாளிகளான பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணுமே என்று சொல்லி அண்ணன் ஆலோசித்த போது, அது ஜெபிக்கிற போது அது அண்ணன் சில காரியங்களை பற்றி பேசினாங்க. இந்த நாளை நியமிச்சாங்க. பிப்ரவரி 26ஆம் தேதியில நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்காக நியமிச்சாங்க. இன்னைக்கு அண்ணன் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். எப்படி விட்டு போவதில்லை, நீங்களும் உற்சாகம் அடைந்து உங்க மூலியமாக அநேகருக்கு நன்மைகள் கிடைக்க நீங்களும் ஏதாவது ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதான் அந்த ஊழியத்தினுடைய முக்கிய நோக்கம். அண்ணன் வந்திருக்கிறாங்க. அண்ணன் அவர்களை கரங்களை தட்டி என்ன செய்யலாம், அப்பொழுது நம்முடைய அண்ணன் அவர்கள் இந்த ஊழியத்தை குறித்து மற்ற காரியங்களை குறித்து மற்ற பேசுவார். எல்லாம் தயவு செய்து செல்லிருந்து சைக்கிள்ல போட்டுருங்க. நான் ஒரே மகனாய் இந்த மக்கள் சாப பாவத்தை விட்டு விலகி நீங்கி சுகமா இருக்கணுங்கிறதுக்காக மகனை பலியா கொடுத்தார். மகனும் பூமியில மனுஷனா வாழ்ந்து நம்மளுடைய பாவத்துக்காக ஒரு மனுஷன் சாகணும், பலியாகணும் அப்படின்றதுக்காக பலியாகணும். இதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது எப்படி சொல்லலாம்? இப்ப நீங்க ஒரு பசியா இருக்கீங்க, பசிக்கிற மனுஷங்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஒரு கடன் பட்டிருக்காங்க, கடன் பட்டவங்க போய் நான் அதை சொல்ல முடியுமா? சொன்னா அவங்களுக்கு என்ன மனசு இருக்க? ஏன்னா ஒரு பசியா இருக்கிறவங்க, ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த மாசத்துக்குரிய சாப்பாடு பொருள் இல்லாம வறுமையில இருக்கிறவங்க போய் என்ன சொல்ல முடியாது? இயேசு உனக்காக இந்த பூமியில பிறந்தாரு, கடவுள் ஒரே மகன் பலியாக சொன்னா அவங்களுக்கு அதை கேட்கக்கூடிய மனநிலை இருக்க. அதனாலதான் அவர் எழுதியிருக்காரு பைபிள்ல. இயேசு என்ன எழுதியிருக்காருன்னா, மனுஷர் இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க மனுஷர். இப்ப நான் செய்யறதுல அந்த தர்மம் தேவ கிரிசபை செய்யறோம் பாருங்க. இப்ப நாங்க இந்த இடத்துல நாங்க எல்லாரும் வந்துருக்கோம்ல, உங்களை பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம். உங்களை பார்க்க கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து வந்திருக்கேன், சென்னையிலிருந்து சார்லஸ் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்கோம், தூத்துக்குடியிலிருந்து கேவா வந்திருக்காங்க. உங்களை நாங்க அலைய வைக்கல, உங்களை நாங்க அலைய வைக்கல. நாங்க வந்த தூரம் அதிகம். இப்ப பாருங்க, இப்ப மதுரையிலிருந்து நாங்க வந்திருக்கோம். அப்ப மனுஷராகிய நீங்கள் அவரை அறிஞ்சு கொண்டு என்ன சொல்றாரு? நீங்க செய்யற தர்மத்தை பார்த்து, தான தர்மத்தை பார்த்து அந்த மக்கள் என்ன செய்யணும்? நான் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு அவங்க அறிஞ்சுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதான் சொல்லணும். இப்ப அவர் எழுதி வச்சது என்னன்னா, மனுஷராகி அந்த மக்கள் நீங்க செய்யற தான தர்மத்தை பார்த்து அவர் சொல்லிதான் இப்ப நான் செய்யறேன். இப்ப கடவுள் இப்படி ஒரு கட்டளையை கொடுக்குறோம்னா நான் உங்களை தேடி என்ன செய்ய மாட்டோம்? தர்மத்தை செய்ய மாட்டோம். நாங்க செய்யற தர்மம் எப்படின்னா, தேவ அக்னி சபை அப்படின்னு ஒரு சபை இருக்கு. நாங்க சபையாரா இருக்கோம். அப்ப இந்த சபை உங்களுக்கு வெளிச்சமா இருக்கு. நாங்க இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு என்ன செஞ்சிட மாட்டோம். இந்த வருஷம் கூட உங்களை பார்க்க வராம இருக்க மாட்டோம். கண்டிப்பாக இதுல 2 மாசத்துக்கு நெருங்கி பொருள் இருக்கு, வரும் ஓரளவுக்கு. ஆனா நாங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வோம்? உங்களை அவரு ஜாமக்காரன் அவர் புறா மூலியமா நாங்க உங்களை என்ன செய்வோம்? இது தேவ அக்னி சபை தான். தேவ அக்னினா நம்மளுடைய சுயநலத்தை எரிக்கிற அக்னி, தன்னலத்தை எரிக்கிற அக்னி. நான் மட்டும் வாழணும்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு, அதை எரிக்கிற அக்னி தான் தேவனுடைய வசனமாகிய அக்னி. அதே
வாங்க ஐயா வாங்க. அம்மா இங்க வாங்க. வேண்டாம். வாங்க. வாங்க நீ வாங்க. வாங்க. அங்கேயே உட்காந்துருக்கலாம். அண்ணே கை கொடுங்க. 10 பேர் செலக்ட் பண்ணி 10 பேர் முடிச்சிங்களா? வந்துட்டானே. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 200 ரூபா செலவு கொடுங்க. வாங்க. வாங்க. நாளைக்கு கை கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க ஐயா. இந்தாங்க. அதுலேயே கொடுத்துடலாம் நினைச்சேன், மறந்துட்டேன். தப்பா நினைச்சுக்கிறேன். சுனல். வேற வாங்கிக்கமா. அதோட சேர்த்து கொடுக்கலாம். கவலை கோபம், கவலையே கோபத்தினால தானே வருது. கோபத்தை குறைக்கத்தான் முடியும், யாராலையும் விட முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்புறம் சரி வருஷக்கணக்காக கூடாது. ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லை. ஆண்டவர் வந்து நான் கோபத்தை விடுறேன்னு சொல்லும்போது உனக்கு சோகம். நீங்கள் நைட்டு தூங்கும்போது பிரச்சனையை பூரா அவர்கிட்ட சொல்லிட்டு அறிக்கை பண்ணிட்டு அப்புறம் ஏசி தான் சொல்லிட்டு தூங்குங்க. இப்போ உங்களுக்கு அலக்கழிவாக இருக்குது. உங்களுக்குமே தூங்குறதுலேயும் உங்களுக்கு அலக்கழிவான தூக்க நிம்மதியான தூக்கம் வரல. உங்கள் பேர் செந்தில். ஏசி நாம அப்பாவே சாப்பிட்டோம். செந்தில் இப்படிப்பட்ட ஒரு இதாக அந்த பூமிக்கு வந்தாங்க. செந்தில் அவங்க பார்த்து இன்னையிலேருந்து நான் அதுக்கு சாட்சியை கேட்கும்போது நல்லா தூங்குறேன் அப்படின்ற சாட்சியை நானும் கேட்டு தூங்க செய்கிறேன். கண்ட கனவுலாம் கொடுக்குற சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பாவே சாத்தான உங்களுக்கு தலைவலி அப்படி எது இருக்கா? இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்க, நல்லா தூங்குனீங்க நியூஸ் முடிச்சுட்டு போய் உட்காந்து ஏசி. ஆனால் கவலையை பூரா அவர்கிட்ட கொடுத்துடணும். யாரை பற்றி கவலை இருக்கு, எத்தனை பேர் மேலே கவலை இருக்கோ அத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க. தூக்கி சுமக்க முடியுமா? அத்தனை பேரையும் அவர்கிட்ட கொடுத்துரும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். உட்காந்து ஒரு சேர் ஜெபம் பண்ணி இப்போ தண்ணி குடிக்கணும்னா குடிச்சிட்டு இப்போ சொல்லணும். இப்போ இருக்கிற தலைவலி சரியாயிடுச்சுன்னா உன்னை ஏசப்பா குணமாக்குறாரு. இதுதானே இப்போ தலைவலி சரியாயிடுச்சுன்னா ஏசப்பா குணமாக்குறாரு. இயேசுவின் நாமத்தில் தலைவலியை சாப்பிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் அப்பாவே போய் சாப்பிட்டாங்க. ஏழைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த சேரில் உட்காந்து நம்ம சரியாகிட்டு கிளம்பி போகுது. எப்படி சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்காட்டு. சொல்லிக்கிட்டே இருக்கும். கண்ணை போய் சரிம்மா. இப்போ நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது. கோபம் நல்லா எல்லா மக்களும் கோபம் தான் கோயில் ரத்தத்தை கருது கட்டி உருவாகும். அந்த கோபத்தில் இந்த கட்டி என்னன்னா இப்போ நீ நம்பிக்கை சொன்னால் காரியாக போகும். ஆண்டவரால் எல்லாம் முடியும்.
ஆனால் கோபப்படுறேன். மேட்ரு வந்து நான் எதுக்கு அந்த பாயிண்ட்ல பேசுகிறேன், கோபப்படம் கோபத்தை என்னையோட கண்ட்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக ஆப்ரேஷனே இருக்குது. கரையில் ஆப்ரேஷன் பண்ணால் சிக்கல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த சபையில் ஒரு பையனுக்கு அப்படின்னா லண்டன்லாம் போயிட்டு வந்தோம். இடத்துல அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஒரு கை கால நேரம் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. இப்போ படிக்க முடியாமல் இருந்துச்சு, வேலை செய்ய முடியாமல் நான் தான் பார்த்து நம்ம சபையில் வந்து மாதம் நமக்கு தேவையான சாப்பாடு வசதி செலவு காசுலாம் நான் தான் கொடுக்குது நம்ம சபையில் சரி. அப்படி தலையில் சிக்கல். ஆனால் கட்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அது கூடு கட்டி ஒரு ஆள் உட்காந்துருக்கு. மெடிக்கலில் வந்து அப்படி சொல்லுவாங்க கட்டிங், ஆனால் கூடு கட்டி ஒரு ஆள் உட்காந்துருக்கு அர்த்தம். நீ கோபப்படுறீங்க, இந்த கோபத்துக்குரிய ஆள் உட்காந்து இப்போ தலை வலிக்குதா? இப்போ அம்மா நீ அமைதியை சொல்லு. எப்பயோ ஒரு நேரம் வலிக்கும். ஆனால் அந்த வலிக்கிற நேரம் இவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பாட்டில் தண்ணி வந்து இந்தம்மா இப்போ நம்மளுக்கு தண்ணி ஜெபம் பண்ணி அது வந்து கூடுதலுக்கு ஒரு ஆள் உட்காந்து சரியாக போகும். ஆனால் கோபம் பொறுமை எல்லாத்தையும் செய்யணும். கோபம் போக்குறது கோபத்தை ஆனால் சோதனைலாம் வரும். கோபப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் ஏன் அப்படி உருவாகுன்னா கண்டுபிடிச்சதை பெரியவங்க கோபப்படுத்தி தெரிஞ்சுருக்கோம். அப்போ அந்த கோபம் தான் நம்ம கருது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சம்மந்தம் இல்லாமலாம் கோபம் அது காரணமே இல்லாத ஒரு கோபம் வந்து அது பெரிய சமையல் இருக்குது. கோபத்தை மட்டும் இருக்குது. ஆனால் நான் அது எப்போ தலைவலி கரெக்டாக வந்து என் ஃபோன் நம்பர் மங்கை சரி இப்போ நான் ஜோம் பண்ணுறேன். இப்போ தலைவலி இருந்துச்சுன்னா இப்போ சரியாக இருக்கும். தலைவலி சரியாகும்ல அப்படின்றது இப்போ நீ பார்த்துருவேன். ஆனால் அவனுக்கு தலைவலி இருந்திருந்தா நல்லது. ஆனாலும் அவன் ஜோம் பண்ணுறேன். வந்துச்சுன்னா இவரை வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பாட்டில் தண்ணி வந்து எண்ணெய் வந்து எந்த இடத்துல வந்து அந்த எண்ணெயை தருது என்னம்மா சரி உட்காந்து சொல்கிறேன். என்னம்மா சரி உனக்கு சொல்லணும். இந்த இடத்துல கட்டி பின்னாடியா அதை அந்த நேரத்தில் எண்ணெய் வாங்கிட்டு வரணும். ஒரு பாட்டில் தண்ணி அதை வலிக்கணும் இருக்கு. சேர போட்டு அதாவது 2 பேருக்குமே பரிச்சு வருது. உங்களுக்கு அந்த கோபத்தை தான் இருக்குது. சப்போஸ் அந்த பிள்ளை கோபப்பட்டா நீங்கள் கொடுத்தாங்க, நீங்கள் கோபப்பட்டா என்னம்மா இவர் கோபப்பட்டா நீ கொடுங்க. பொறுமை எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அன்பு ஜாபத்தையும் ஜெயிக்கணும். இப்போ உங்களுக்கு தலைவலி சரியாயிடுச்சுன்னா ஆண்டவரை மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று வரல. இப்போ வலிக்குது. அப்பாலே ஒரு சாத்தான் தலைவலியை கொடுக்குற சாத்தான் இயேசுவின் நாமத்தில் அப்பாலே ஒரு சாத்தான் இயேசுவின் நாமத்தில் தண்ணியை குடிச்சிட்டு அதாவது இயேசுவின் ரத்தம் பேசப்போம். கோபத்தை படிப்படியாக குறைச்சது. ஒரே நாளில் விட முடியாது. படிப்படியாக அது பரீட்சை வரும், சோதனை வரும். கோபத்தை வரணும்னா பரீட்சை வரும். வந்தால் தான் உண்மை தெரியும். நம்ம அந்த கோபத்தை போயிட்டு உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் தெரியாது. ஏதோ சண்டை ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் அது உண்மை அதான் கெடுதல் பண்ணதுன்னு தெரியும். அந்த நேரம் அமைதியாக காப்பாற்றும். சரி சொல்லுங்க. தலைவலி சரியாயிடுச்சு, உங்களுக்கு செலவுக்கு சரியாகணும். அந்த படி சரியாயிடுச்சு. உங்களுக்கு குறைச்சி பேசுவீங்க அப்படி சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. கொட்டாய் வந்தால் வாட்டும் நல்லது. கண்ணை மூடி சொல்லுங்க. நீங்கள் உட்கார். ஆமாம்
இந்த டைம் வந்து சின்ன வயசுல வந்து டைம் வந்து சின்ன வயசுல எல்லாத்தையும் தெரியல ரொம்ப படிக்குது கவலை ரொம்ப படுது கவலை வந்து வாரத்தை எனக்கு வச்சு தண்ணி பேசி படிக்கிறேன் நான் கவலையே ஏசப்பேன் சொல்லும் போதே ரொம்ப தான் கவலையை கொடுத்து சாப்பிட்டாங்க கவலைங்கிற பொருளையில் மோதலுக்குள்ள தூக்கில் உட்காந்துருக்க சாப்பிட்டாங்க தேசியத்தை நாமத்தில் அப்பாடையில் சாப்பிட்டாங்க பொருள் அதெல்லாம் நான் சாவம் பொறுப்பெல்லாம் அதான் அதான் இவர் கோபம் வரும் அப்பவே நான் சில ரத்தம் ஏதாவது கோவப்பட்ட கவலைப்பட்ட மன்னிப்பு எடுப்பாங்க போனோமா நல்லா தோணும் அது ஒன்று அலங்கரி பண்ணுறதுல அம்மாவோட சாப்பிட்டாங்க கோபப்படாமல் பொறுமையாக இருக்கிற வார்த்தையும் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற அப்புறம் நான் வரும்போது அவர் சாட்சி சொல்லிட்டு அந்த சுதந்திரத்தில் கூட்டு வரத்தில் காப்பிடுவோம் இந்த சாத்தான ஒரு உள்ள உண்டாங்க இயேசுவின் நாமத்தை உண்டாங்க ஆமாம் தண்ணி நைட் தூங்கும்போது இயேசுவின் ரத்தத்தை சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் இயேசுவின் ரத்தத்தை சொல்லிகிட்டே இருந்து ஒரு தூங்கு சாப்பிடும்போது ஏசப்பான்னு சொல்லிட்டு சாப்பிடும் கவலைப்படாங்க நாங்கள் எல்லாம் இருக்கோம் ஞாபகத்தை பாருங்க எதை கொண்டு தான் சொல்லுங்க உங்கள் பேர் அருண் செல்வம்